அனைவருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் வந்துள்ள படம் கங்குவா. இதில் முக்கிய நடிகர்களாக சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல் நடித்துள்ளனர். பிரம்மாண்டமான படம், பேன் இந்தியா படம் அப்படின்னு எடுக்க நினைச்சா சரித்திர காலத்தை கதையா எடுத்துக்கிறாங்க. ஆனா அது சம்பவங்களாக மட்டும் இல்லாம ஒரு கதையாகவும் இருந்தால்தான் அந்த பிரம்மாண்டத்துக்கும் பேன் இந்தியாவுக்கும் அர்த்தம் சேர்க்கும். தமிழ்ல முன்னணி கதாநாயகர்களை வச்சு சில கமர்ஷியல் படங்களை இயக்கிய சிவா பிரம்மாண்டமாக முயற்சிப்போம் அப்படிங்கிற களத்துல இறங்கியுள்ள படம் தான் இந்த கங்குவா. களம் மட்டும் போதுமா இயக்குனரே, கதையும் வேணும்ல. 2024ல சிறுவர் சிறுமிகளை வச்சு நரம்பு மண்டலத்துல ஏதோ ஒரு மாற்றங்களை செஞ்சு யாரோ ஒருவர் ஆராய்ச்சி செய்யறாரு. அந்த ஆய்வுக்கூடத்துல இருந்து ஒரு சிறுவன் தப்பிக்கிறான். அவன் கோவாவில் இருக்கும் சூர்யாவை தேடி போறான். அந்த சிறுவனை அந்த ஆராய்ச்சி கூட ஆட்கள் மீண்டும் தூக்கி செல்ல வராங்க. அப்போது கதை 1070ஆம் ஆண்டுக்கு நகருது. ஐந்துவு அப்படின்னு அழைக்கப்படும் இடத்துல பெருமாச்சூரின் இளவரசராக இருப்பவர் சூர்யா. துரோகம் செஞ்ச நட்டிய தீக்கிரையாக்கி தண்டனை கொடுக்கிறாரு. தங்கள் மகனை சூர்யா பாத்துக்கணும் அப்படின்னு நட்டியின் மனைவியும் சொல்லிட்டு கணவருடன் தீக்குளிக்கிறாரு. அவங்களுக்கு கொடுத்த வாக்க சூர்யா காப்பாற்ற துடிக்கிறாரு. 1070ல் நடக்கும் சரித்திர கதைக்கும் 2024ல் நடக்கும் கதைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறதான் இந்த கங்குவா கதை. பனி படர்ந்த மலைப்பிரதேசம், விதவிதமான அணிகலன்கள், ஆடைகள் அணிந்த முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட மக்கள், அடிக்கடி சண்டை காட்சிகள் என உருவாக்கத்துல மட்டும் நிறைய கவனம் செலுத்திருக்கிறாங்க. ஆனா அதை ரசிக்க முடியாமல் அந்த காட்சிகள் முழுதும் இருட்டாகவே இருக்கு. திருடியில் பார்த்தா கூட கண்களை வருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் மீறி சூர்யாவின் ஆக்ரோஷமான நடிப்பு, ஆவேசம், வீரம் நம்ம கவருது. 1070ல் கதையில் வரும் கங்குவா என்ற அந்த இளவரசனாக அதீத ஈடுபாட்டுடன் சூர்யா நடித்திருப்பது தெரியுது. அவ்வளவு முயற்சியும் வீணாக போய்விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் வருவதையும் தவிர்க்க முடியல. படத்தின் ஆரம்பத்துல கோவா போலீஸ் கமிஷனரால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடித்து கொடுக்கும் பவுண்டி ஹண்டர் பிரான்சிஸ் கதாபாத்திரத்துல இந்த கால சூர்யா. அவருடைய முன்னாள் காதலியும் இப்போதைய பவுண்டி ஹண்டர் போட்டியாளராக திஷா பதானி. சூர்யாவுக்கு உதவியாளராக யோகி பாபு, திஷாவுக்கு உதவியாளராக ரெடின் கிங்ஸ்லி, கமிஷனராக KS ரவிக்குமார். எதுக்காக இந்த காட்சிகள் படத்தின் ஆரம்பத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது புரியல. ஆரம்பத்திலேயே நமது பொறுமையை மிகவும் சோதிக்குது. காமெடியாகவும் இல்ல, ஆக்ஷனாகவும் இல்ல. திஷா பதானி முகம் கூட நம் மனதுல பதியமா இருக்குது. 1070 காலகட்டத்தில் ஐந்துவிகளின் ஒன்றான அரத்தி அப்படிங்கிற இடத்தின் மன்னனாக பாபி தியோல் கங்குவா சூர்யாவையும் அவர்களது கூட்டத்தையும் பழைய பகையால அழிக்க துடிக்கிறாரு. கண்களை வச்சு அவதான் பாபி தியோல் அப்படின்னு நாம அடையாளம் காண வேண்டியிருக்கு. ரோமாபுரி அரசன் தரும் தங்கத்துக்கு விலை போகும் ஐந்துவு கூட்டத்தை சேர்ந்த போஸ் வெங்கட், சூர்யா கூட்டத்தை சேர்ந்த ஒருவராக கருணாஸ், இவங்க மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சவங்க. அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் சூர்யா காப்பாற்ற துடிக்கும் அந்த சிறுவன் குறிப்பிடும்படி நடிச்சிருக்கிறார். படத்துக்காக ஒளிப்பதிவு வெற்றி பழனிசாமி. இவ்வளவு கோடி செலவு செஞ்சு இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் படம் ஓரளவுக்காக தெளிவாக தெரியும். நாம 3D கண்ணாடியோட பிரமிக்க வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்கள் வலிச்சதுதான் மிச்சம். தேவி ஸ்ரீ பிரசாத் படத்தின் ஆரம்பத்தில் இசை என்ற ஓசை ஆரம்பிச்சு அதை கடைசி வரை காப்பாற்றி இருக்கிறாரு. பல நேரங்கள்ல அது இறைச்சலா காதுக்கு வலிய வரவழைச்சது. சுப்ரீம் சுந்தர் சண்டை காட்சிகள் தான் படத்தின் ஹைலைட். படத்துக்காக அவரும் அவருடைய குழுவினரும் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அனுவர்தன், தர்ஷா பிள்ளை ஆகியோரோடு ஆடை அலங்காரம் அந்த காலத்து காட்சிகள்ல கவனம் பெறுது. எதையோ சேகரிச்சு அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க. பிரம்மாண்டம், உருவாக்கம், 3D திரையிடல் எல்லாமே சரி. ஒரு படத்துக்கு அவை மட்டும் போதுமா? படத்துடன் நம்ம ஒன்ற வைக்கும் விஷயம் ஒன்னாவது இருக்கணும். அப்படி இந்த படத்துல சொல்லும்படி இல்லாதது பெரும் ஏமாற்றம். சூர்யா மட்டும் தன் தோள்கள்ல 2.5 மணி நேரம் படத்தை எப்படி தாங்கி நிற்க முடியும்? நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.